குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் சவேரியார் பட்டணம், சவேரியர் சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் வழங்கிட நாம் கேட்கலாம். முத்துகிருஷ்ணன், வணக்கம். இந்த சவேரியர் சமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள சவேரியர் சமுத்திரம், சவேரியர் பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்டுக்கொள்ளலாம். ஆனா இப்ப பருவமழை பெஞ்சு என்னாச்சு, உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த ஆண்டு பருவமழையானது கூடிய சீக்கிரமாக பெய்து விட்டது. பயிர்கள் முளைத்துக் கொண்டிருக்கும் பருவத்தில் முளைத்து 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகிய நிலைமையில நெற்பயிர் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் ஒரு 2-3 அடி தண்ணீர் தேங்கி கிடக்கிற அளவிற்கு, ஒவ்வொரு வயலிலும் 2-3 அடி தண்ணீர் தேங்கி கிடக்கிற அளவிற்கு நீர் ஊர் பூரா சூழ்ந்து இருக்கின்றது. இது வானம் பற்ற பூமியா இருக்கின்றது. எங்க ஊர் இந்த ராமநாதபுரம் மாவட்டமே வானம் பகுதி. அது நாங்க என்ன செய்வோம்னா, ஒவ்வொருடைய கடினமான உழைப்பில், ஒரு விவசாயியோட கடினமான உழைப்பில ஒரு பண்ணைக்குடியை ஒன்று அமைத்துள்ளோம். பண்ணைக்குடியில் நிரம்பி விட்டது. அந்த பண்ணைக்குடியை வைத்து வரப்புகளை எல்லாம் கனமாக போட்டு வைத்து, ஏன்னா ஒரு தடவை பெய்த மழையை வச்சு கிட்டத்தட்ட விளைவிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படித்தான் இந்த சுற்று வட்டாரங்கள்ல உள்ள ஊர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பயிரே முளைக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு வயலிலையும் வரப்புகளை கனமாக வைத்துள்ளோம். வரப்புகள் எல்லாம் உடைத்து கொண்டும் தெத்தளித்து கொண்டும் பூரா தண்ணி பூரா ஒரே வெள்ளக்காரா இருக்கின்றது. பயிர் மேலே எழும்பி வரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட சூழல் இருக்குது. கூலி தொழில் பண்ணக்கூடிய விவசாயிகளும் இருக்கின்றார்கள். அதே மாதிரி சொந்த நிலங்களிலே விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளும் இருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரம் அங்கெங்கே பேங்க்ல, ஐஓபி பேங்க், கூட்டுறவு பேங்க், ஸ்டேட் பேங்க், அப்படி எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி விதை நெல்கள் ஒரு சிப்பம் 250-25 லட்சம், 1250, 1500, 1800 என்று பல விதங்கள்ல நம்ம வாங்கி விதைச்சிருக்கு. விளைச்சல் பார்த்து ஒரு பயிர் நெற்பயிர் கிட்டத்தட்ட 5 நாட்கள் தண்ணியிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இந்த நெற்பயிர்களுமே மேலே எழும்பி வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால விவசாயிகள் தொடர் கடுமையான இன்னலுக்கு இப்ப உட்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இன்னலை போக்குவதற்கு, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காட்பதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது உடனடியாக தகுந்த ஏற்பாடுகளை செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சவரியார்பட்டினம், கடலாடி ஊராட்சி ஒன்றியம், ராமநாதபுரம் மாவட்டம் சவரியார்பட்டினம், சவரியார் சமுத்திரம் மற்றும் மேலச்சுருபோது, வீரம்பல் ஆகிய இந்த 4 ஊர்களிலும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றது. இதை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகளின் நலன் காக்க, விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கால் வைக்க முடியும் என்ற, முதலாளிகள் சோற்றில் கால் வைக்க முடியும் என்ற பல தத்துவங்கள், பழமொழிகள் எல்லாம் உள்ள இருக்குது. ஆனா அந்த அடிப்படையில நாங்க இன்னைக்கு விவசாயி பெரிய கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கோம். இந்த கஷ்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கூடிய விரைவில் எங்களுக்கு தகுந்த ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முத்துகிருஷ்ணன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.